அணுக்கனிம சுரங்க திட்டம். இந்த திட்டத்தை பத்தி சிலருக்கு தெரிஞ்சிருக்கலாம், பல பேருக்கு தெரியாம இருந்திருக்கலாம். கன்னியாகுமரி மண்ணை சூறையாட போகும் ஒரு அழிவு திட்டம் தான் இந்த அணுக்கனிம சுரங்க திட்டம். அணு ஆயுத உற்பத்திக்கு மொத்தம் 34 வகையான கனிமங்கள் தேவை. இந்த 34 வகை கனிமங்களில் மோனோசைட், சிலிக்கான், இலிமனைட், ரூட்டைல், ஸ்லினைட், கார்னைட், லுக்காச்சம் மிக முக்கியமானது. இந்த 7 வகையான கனிமங்களுக்காக கீழ்மிடாலம்ல இருந்து கொல்லங்கோடு வரையிலான வருவாய் கிராம பகுதிகளில் 1144.068 ஹெக்டார் பரப்பளவுல அணுக்கனிம படிவங்களை அகழ்ப்பு செய்வதற்காக மத்திய அரசின் அணுசக்தி துறை 13/8/2015 அன்று அணுக்கனிம சுரங்கங்கள் அமைப்பதற்கு தமிழ்நாடு அரசோட ஒத்திகையை வாங்கியிருக்கு. 29/8/2017 அன்று சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீடு அறிக்கை வெளியிடப்பட்டது. தமிழ்நாடு அரசு 15/4/2021 அன்று தனது இசைவை தெரிவித்தது. 11/6/2021 அன்று மத்திய அரசு அமைச்சகம் IRL நிறுவனத்திற்கு ஒதுக்கீடு செய்த அறிவிப்பாணையை வெளியிட்டது. 28/6/2022 அன்று சுரங்கம் குத்தகைக்கு வழங்குவதற்கான லெட்டர் ஆஃப் இன்டென்டை தமிழ்நாடு அரசு IRL நிறுவனத்திற்கு வழங்கியது. 28/12/2022 அன்று மத்திய அரசின் சுற்றுச்சூழல் அமைச்சகத்திடம் விண்ணப்பித்தது. டிசம்பர் 2022 முதல் பிப்ரவரி 2023 வரை அடிப்படை தரவுகள் சேகரிக்கப்பட்டன. தமிழ்நாடு மாநில கடலோர மண்டல மேலாண்மை குழுமத்தின் பரிந்துரையை பெற 8/3/2024 அன்று சமர்ப்பித்தது. தற்பொழுது கன்னியாகுமரி மாவட்ட கடலோர மண்டல மேலாண்மை குழுமத்தின் பரிசீலனையில் உள்ளது. தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஏற்கனவே தாது மணல் கொள்ளை நடைபெற்று வரும் சூழலில் இத்திட்டம் மிகப்பெரிய அழிவை கடற்கரை கிராமங்களில் ஏற்படுத்தும். திருநெல்வேலியில் 65% விழுக்காடு தாது மணல் கொள்ளையடிக்கப்படுகிறது. கடற்கரை கிராமங்கள் சீரழிந்திருக்கின்றன. தூத்துக்குடியில் 20% மணல் கொள்ளையடிக்கப்படுகிறது. கன்னியாகுமரியில் 20% தாது மணல் கொள்ளையடிக்கப்பட்டு வருகின்றது. இப்போது கீழ்மிடாலம் முதல் கொல்லங்கோடு வரை உள்ள 15க்கும் மேற்பட்ட கிராமங்களில் இந்திய அரிய மணல் ஆலை நிறுவனம் கொள்ளையடிக்க திட்டமிட்டு வருகிறது. இதனால் பாதிக்கப்பட போகும் கிராமங்கள் ஏராளம். இது ஒன்றிய அரசின் பொதுத்துறை நிறுவனம். அரசே கடற்கரைகளிலும் உள்பகுதி தேரிகளிலும் கனிமங்களை தோண்டி மக்களுக்கான சவப்பட்டியை தயாரிக்க போகிறது. வளர்ச்சி என்ற போலி பெயரில் கன்னியாகுமரி மக்களை அடுத்த தலைமுறையினரை தகுதியற்ற சுற்றுச்சூழலில் வாழ வைப்பதற்கு நிர்பந்தம் படுத்தப்படும் திட்டம். இத்திட்டத்தை எதிர்ப்பது நம் ஒவ்வொருவரின் கடமை. மக்கள் அனைவரும் ஓரணியில் திரண்டு ஒன்றிய அரசின் மக்கள் விரோத திட்டத்தை முறியடிப்போம். நன்றி.